சிங்காரம் பண்ணுகிறே மத்தா பேசுகிறே பேய் பாத்தியா? அவர் வருவாங்க பார்த்தா பேய் வருது. எத்தா தண்டி எவ்வளவு பெருசு பாரு தொங்குது பாத்தியா? நீ பாத்தியா? முன்னாடி தொங்குச்சா? தம்பி என்னடா தொங்குச்சு? என்ன தொங்குச்சு? நாக்கு பத்தியா? கரெக்டா சொல்றீங்க. இன்னைக்குதான் பாக்குறாங்க, அவரெல்லாம் கரெக்டா சொல்றாங்க. ஏய், இதுக்கெல்லாம் நான் பயப்படுறாளா பெட்டிக்காரன்? நான்லாம் எங்க ஊர்லயே நான் தாங்க சிங்கப்பேன். திண்டுக்கல்லையே நம்பி நான் போறேன். போங்க போங்க. கரெக்டான வேலை பாக்குற எல்லாத்தையும் போக சொல்ற பத்தியா? உன்னை எப்படி வாங்கியிருக்க கூடாது போடுது நீ எப்பா வெட்டிக்காரே யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்துட்டா? ஏமா வந்துருச்சு காதோட. என்ன சொல்ற? ஆமா. யார பார்த்து என்ன சொல்ற? உண்மையிலேயே நான் சிங்கப்பெண் தாங்க அப்படின்னு ஒரு சொல்லி வந்துருச்சுன்னா இல்ல இல்ல நான் சிங்கப்பெண்ண ஒண்ணு இல்ல. ஐயோ அம்மா. சரி மறுபடியும் கூப்பிடலாமா? கூப்பிட்டு பாப்போம். இந்த மாதிரி கிறுக்குத்தனமா ஏதாவது வந்துச்சுன்னா வச்சுக்க அடுத்து வரத்தி விடலாம். கூப்பிடலாமா? ஏ உய்யா உய்யா, ஏ உய்யா உய்யா,
பிரபாகர் அவர் பொண்டாட்டி பிடிக்க ஆசைப்படுறாரு. சாத்தையா அப்படி இழுத்து நாடகத்தை போத்தையான்ட்டு தீபாவளிக்கு வெடிக்காத வெடியெல்லாம் தாள் கொண்டு வந்து உங்க ஊர்ல வெடிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் என்னன்னு கேட்க மாட்டேங்களா? ஆனா இருந்தாலும் நம்மளை ரசிக்க வச்சாருல்ல, பார்க்க வச்சாருல்ல. தலையாட்டுறது அப்படியே இழுத்து போட்டு படுத்து தூங்கியா காலையில எந்திரியாயோ. அதனால வடையா காலையில தான் போடுவாங்க டீ கடையில. இப்பயே கட்டா எங்க போகட்டும், உன் வடையை பிச்சு போடு, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க. வாய் மூடிட்டு உட்காரு, பாத்துக்க பிச்சுரு நினைச்சுக்க. அதனால மறுபடியும் அவர் கூப்பிட்டு பாப்போமா, அழகா வர்ணிச்சு பாப்போம். மச்சான் மச்சான் கருத்த மச்சான், மச்சான் மச்சான் என்ன மனதில் வச்சான். மச்சான் 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 கருத்த மச்சான், மச்சான் மச்சான் என்ன மனதில் வச்சான். அப்பதான் உனக்கு கருப்பு எவ்வளவு சிறப்பு, அழகாக இருக்கிறார், அருமையாக இருக்கிறார். பெண் என்றால் இதெல்லாம் ஓப்பன் என்ன ஓப்பமா, அருமையான பெண், சிறப்பாக இருக்கிறார். டீ கொண்டாந்து கொடுங்கண்ணே, வரும் டீ வரும், நல்லா கவனிக்க கொண்டாந்து வேணான்ட்டீங்க. பொரியல் செஞ்சுட்டு இருக்கும்போது சாப்பிட மாட்டாங்க. ஹலோ தம்பி, அருமையான பாப்பா, அருமையா இருக்காங்க, அழகா இருக்காங்க, சூப்பரா இருக்காங்க. சிற்பி செதுக்காத ஒரு பொற்சிலைப்பா, கல்லால் செய்யப்பட்ட சிலை, கற்சிலை. இவள் பொன்னால் வார்த்தை எடுத்து செய்யப்பட்ட சிலையாக இருக்கிறார். எவ்வளவு அழகாக இருக்கிறார். ஆஹா 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 ஆஹா, அந்த காஞ்சி காமாட்சி மாதிரியே இருக்கிறார். என் கண்ணுக்கு அப்படித்தான் தெரியும். காமாட்சி எவ்வளவு அழகா இருக்காங்க. ஆனா காமாட்சிக்கு ஒரு அடையாளம் இருக்கும்பா. எந்த சாமியா இருந்தாலும் ஒரு அடையாளம் இருக்கு. முருகப்பெருமான் நிக்கிறாரு, அவருக்கு அடையாளம் என்ன? கையில வேல் வச்சிருந்தாருன்னா முருகன். சரி, வேல் இருந்தா முருகன் அருமையா அடையாளத்தை கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரியே வில்லு அம்போடு அப்படியே புலி மேல உட்கார்ந்து வந்தாருன்னு வைங்க, அவர் யாரு? ஐயப்பன். ஐயப்பன், ஆமா ஐயப்பா, ஐயப்பா ஐயப்பா நீ கையப்பா, கையை நல்லா வாசிக்கிறீங்கல்ல, ஐயப்பன் பேரு கையப்பன் தாப்பா. அதனால இதே மாதிரியே விநாயகரா இருந்தா ஒரு அடையாளத்தோடு இருப்பாரு. என்ன அடையாளம்? நல்லா தொங்கியா இருக்கு, முன்னால் அவர் தொங்கும்.
தும்பிக்கை இருந்தால விநாயகர் எல்லாம் கையெழுத்து கும்பிட்டுருவாங்க. இது ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு அடையாளம். சரி, இங்க காஞ்சி காமாட்சி மாதிரி இருக்காங்க. காமாட்சினா ஒரு அடையாளம் இருக்கும்பா. காமாட்சினா ஐயா கரும்புண்டையா, கையில கரும்பு உண்டியா, கரும்பு இல்லாதனால இவங்க காமாட்சி இல்ல. ஒருவேளை அந்த மதுரை மீனாட்சியா இருப்பாங்களோ? மீனாட்சி தாயே மகமாயி. மீனாட்சினா ஒரு அடையாளம் இருக்கு. மூக்குத்தி போட்டுருப்பாங்க. மூக்குத்தி என்ன மூக்குத்தி தெரியுமா? அந்த அம்மா வித்தியாசமான மூக்குத்தி, எந்த சாமிக்குமே இருக்காது. என்ன இது? அருமையாக மீனாட்சினா ஒரு அடையாளம் வந்து கிளி இருக்கு, பச்சை கிளி. இந்த அம்மா மீனாட்சி மாதிரி இருக்காங்க, ஆனா கிளி இல்ல, பச்சை கிளி இல்ல. கிளிய காணா, கிளிய காணா, கிளி கொண்டு பேசு. அருமையாக அந்த மீனாட்சி மாதிரி இருந்தாங்க, ஆனா கிளி இல்ல. ஒருவேளை இந்த ஈஸ்வரியா இருப்பாங்களோ? சிவபெருமான் இருக்காரு, ஈஸ்வரியை காணும். அப்ப இந்த மாதிரி ஈஸ்வரியா இருப்பாங்க. அதான் அர்த்தநாதீஸ்வரர் அவர் தன் உடம்ப பாதியை கொடுத்தாரு அந்த அம்மாவுக்காக. அப்படி இருக்கணுமா இல்லையா? குடும்பம்னா ஆண்கள் பாதி, பெண்கள் பாதி, 2 பேரும் சமமா. ஆமா, இந்த அம்மா ஈஸ்வரி மாதிரி இருக்காங்க, ஆனா அந்த ஆயுதம் இல்ல. எந்த ஆயுதம்னு? சூடாயுதம். சூடாயுதம் முடிச்சுட்டு நின்னாதான் ஈஸ்வரி அம்மா. சூடாயுதம் எப்படி இருக்கு? 2 பக்கம் இப்படி விரிஞ்சிருக்கும்பா. அதாவது வந்து சூடாயுதம் வந்து 3 திரிசூலம் அதுக்கு பேரு. அந்த அம்மாவுக்கு இந்த அம்மாவுக்கு வந்து அது இல்ல. அதனால வந்து 3 இல்லாதனால இவங்க ஈஸ்வரி இல்ல, காமாட்சி இல்ல, மீனாட்சி இல்ல. யாராக இருக்கும்? சொல்லிடலாம்ல. அழகிய தமிழ் மகளாக இருக்கும் நினைக்கிறேன். அழகிய தமிழ் மகள், அழகிய தமிழ் மகள் இவள் தங்கத்தில் வாக்கெடுத்த பெண்ணுடைய உடல் எவ்வளவு அழக ரசிக்கலாம். அனுபவிக்கும் போது பிரச்சனைகள் அதிகமாக. தங்கப்பதக்கத்தின் மேலே இந்த தங்கப்பதக்கத்தின் மேலே ஒரு முட்டு பறிப்பது போல இந்த பட்டு அருமையாக எழுதி மிக சிறப்பாக பாடப்பட்ட பாடல். அருமையாக நடித்தார் எம்ஜிஆர். இதே போல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த மேடையில இந்த நேரம் பேசியிருந்தா எப்படி பேசியிருப்பாரு? எப்படி மக்கள்கிட்ட வந்து ஒரு நேரடியா கொஞ்ச நேரம் பேசுறாருன்னா சரி, நான் அது மாதிரி கொஞ்ச நேரம் பேசி காட்டேன் தம்பி. இந்த கையெழுத்து வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடைய. கண்டிப்பா நீங்க பேசியா நல்லா பேசுறீங்க. மைக் செட்டுக்கார அண்ணன் உதவியோட அண்ணன் லைட்டா வந்து வாங்கி நிறுத்துடுங்க. லைட்டா தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏதாச்சு அன்பு வணக்கம். என் உயிரும் அன்பு உடன் பிறப்பது என் ரத்தத்தின் ரத்தங்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி, அன்பு வணக்கம். தமிழ் வாழ்க, தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க, அருணா நாமம் வாழ்க, அருணா நாமம் ஓங்குக. ஏதாச்சும் அன்பு வணக்கம். மீண்டும் உங்களால் சந்திப்பேன். நன்றி, வணக்கம். அப்படின்னு இல்லையா? அருமையா கைதட்டி வாங்கி தரவே இல்லை. எனக்கு கைதட்டினா வேலை செய்யாது தம்பி இல்லையா? இதே வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்திருந்தா, இந்த மாளிகை வசந்த மாளிகை, ஓவியம் கலைந்த மாளிகை, இந்த மாளிகை வசந்த மாளிகை, ஓவியம் கலைந்த மாளிகை, இது யாருக்காக? இதே வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பேசி இருந்தாருன்னா எப்படி பேசியிருப்பாரு? அப்பா அப்பா, உனக்காக நான் கட்டி வச்சிருக்கின்ற வசந்த மாளிகை பார், ஆண்டவன் எனக்கு மட்டும் பறக்கும் சக்தி கொடுத்திருந்தார்.
அந்த வாரத்தில் இருக்கும் நிலவையெல்லாம் எடுத்து இங்கே தோழவாய் கட்டி தொங்க விட்டிருப்பேன். நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன்? ஆண்டவன் எனக்கு அந்த சக்தியை கொடுக்கவில்லையே, கொடுக்கவில்லையே. அப்பா 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 சுமத்தி, அப்பா சுமத்தி, நல்லா இருக்கியா? அன்னைக்குடா உனக்கு ஒரு செம்புக்கு குங்கும சிம்பிள் வாங்கி கொடுத்தரு, மறந்துட்டியா? அதே போல் நடிகர்கள் எம்.ஆர். ராதா அவர்கள் வந்திருந்தார். ரத்த கண்ணீர்ல இந்த பெண்ணை பார்த்து ரத்த கண்ணீர் வடிக்கிறாரு. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி குற்றம் புரிந்து பல கொடிகளை கிடைத்து எனது வைத்த தாயை என்று புதைத்தேன். அரே காந்தா, அரே காந்தா, காந்தா. அவா அவா அவனாய் ரமா ரமா ஒரு பெண் இருந்த குறையா பணம் இருக்க வேண்டிய நேரத்தில் வர வேண்டிய வியாதி பணம் இல்லாத ஊர் வந்திருக்கிறது. என்ன செய்வது? ஆண்டவன் உங்களை எல்லாம் டாப்ல வச்சிருக்கான். ஏண்டா என்ன என்ன அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்கிறான். அடே இதுபோல் எம்.என். நம்பியார் அவர்கள் சிறப்பான ஒரு வில்லன். அவர் பேசிட்டாரு. எப்படி பேசிருப்பாரு? எப்படி பேசிருப்பாரு? எனக்கு சண்டமா வரும். அடிக்கடி கை கட்டுப்பா, நல்லா இருக்க எடுத்து அடிச்சு. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வராம வச்சுக்க, அவர் எப்படி பண்ணியிருப்பாரு? என்கிட்ட மோதாதே ஜோடி கொடுத்தோம்னா நம்ம கொடுக்குற பாட்டை வாங்கி பாடுறாங்க பாரு. கண்டிப்பா பாடுறாங்க. நீங்க அமைதியா உட்காந்து சிறப்பா இருக்கு. பரமேஸ்வரி கலைக்கல்வி சார் பாரு. அப்பா அக்கா பரமேஸ்வரி எவ்வளவு தூரம் ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அதே போல் மிக சிறப்பாக ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருந்தா எப்படி பேசியிருப்பாரு? சும்மா பிறந்து பிறந்து அடிப்பேன் கண்ணா. இந்த பாசா போட்டுறவே சொன்னா தூரவே சொன்னப்பா. நல்லவங்களை சோதிப்பான், ஆடா கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு அள்ளி எழுதி கொடுப்பான், ஆடா கைவிட்டுவான். இது எப்படி இருக்கு? ரஜினிக்கு இணையாக நடித்த ரகுவரன் அவர்கள் பேசியிருந்தா எப்படி பேசியிருப்பாரு? பாடி பாடி பாசா தம்பி சும்மா தேவையில்லாத விஷயங்கள்லாம் பங்கு வச்சுட்டோம். அவனா அழிச்சிருவான். இதே போல் தமிழ் மண்ணுக்காக வாழ்ந்து தமிழர்களுக்காகவே வாழ்ந்த நமது புரட்சி கலைஞர் டாக்டர் விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பேசியிருந்தார். நீ பொட்டு வச்ச தங்க கூட
சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுல 50 கோடி மக்கள், அந்த 50 கோடி மக்களையும் ஆட்டி படைக்கிற அந்த வீர மக்கள பிடிக்காம விட மாட்டேன். எனக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. ஏய் துளசி மனம் மாறுபடா. ஆனா இந்த தவசியோட குணம் மாறாது. நீ வந்து வைகை புயல் வடிவில் வந்திருந்தா பாப்பாவை பார்த்த பாடி கொண்ட புள்ள வெளியே இதே அவர் பேசியிருக்காருன்னா இந்த மாதிரி பேசியிருப்பாரு. எப்படி ஓஹோ 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 என்ன பல குரல்ல பேசினா நீ பெரிய ஸ்டார் ஆயிரியா? பைத்தியக்காரன் ஆயிட்டமா? சினிமா பைத்தியம் நினைச்சியா? இங்க பாரு, என்ன திறமையை காட்டணுங்கிறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன திறமையை காட்டுற? தெரிஞ்சதை வந்து காட்டணும், எடுத்து காட்டு. என்னத்த இல்ல நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்தெல்லாம் எடுத்து காட்டு. ஆமா, உங்களுக்குள்ள இருக்கிற திறமையெல்லாம் எடுத்து காட்டுங்க. அவங்க கை தட்டுவாங்க. கை தட்டினா நமக்கு வந்து ஒரு இன்பம், இன்பம், மனசு உற்சாகம். என்ன பண்ண போறோம்? மக்களை சந்தோஷப்படுத்துற வேலை தான் நம்ம வேலை, நம்ம வேலை, கலைஞர்களுடைய வேலை. நாடகக்காரங்களுக்கு என்ன வேலை? என்ன வேலை? மக்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை சொல்லணும். கொஞ்ச நேரம் அவங்களுடைய கவலையெல்லாம் மறக்கிறதுக்காக பல ரூட்டை மாத்தி கொண்டுட்டு போறோம். சிரிக்க வைக்கணும், ரசிக்க வைக்கணும், சிந்திக்க வைக்கணும், சிந்திக்க வைக்கணும். அதுக்காகத்தான் நம்ம கடவுள் இந்த பொறுப்பை கொடுத்திருக்காரு, நம்மளை படைச்சிருக்காரு. மக்களை வந்து சந்தோஷப்படுத்துறது வந்து பூஜை மாதிரி அதை சிறப்பா செய்யணும். கண்டிப்பா இல்லையா? அதனால இந்த பாப்பாவை நான் பார்த்திருக்கிறதுனால, நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுனால, நான் யாருன்னு இந்த பெண்ணுக்கு தெரியாது, இந்த பெண்ணு என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியாது. அதனால நாங்க 2 பேரும் என்ன செய்ய போறோம்னு நீங்க எல்லாரும் பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எல்லாம் எங்களுக்கு உற்சாகம் கொடுக்கணும், கைதட்டு கொடுக்கணும், அதனால சந்தோஷத்தை கொடுக்கணும். உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க நாங்க வந்திருக்கோம் இல்லையா? அதனால வந்து பாப்பா சொல்லுங்க, நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நானா? இந்த இடத்துல என்ன பண்றீங்க? இந்த இடத்துல நான் நின்னுட்டு இருக்கேன். கண்ணு தெரியல, அறிவு நின்னுட்டு இருக்கீங்க. ஆமா, நீங்க நிக்கிறீங்க. ஆமா, உங்களுக்கு எல்லாமே ஆடுது. என்ன ஆடுது? வளைவு தோடு மூ எல்லாமே ஆடுது. பாவாடை காத்துல ஆடும். ஜம்முன்னு இருக்கீங்க. ஆமா, கும்முன்னு இருக்கீங்க. டாப் டக்கரா இருக்கு. நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் தெரியுமா? சொல்லுங்க. நான் ஆட்டோக்கார பிள்ளைங்க. ஆட்டோக்கார பிள்ளையா? ஆட்டோ இல்லையா? ஆட்டோக்கார பிள்ளைனா எத்தனை பேர் ஏத்துறீங்க ஏத்துவீங்க? காலையில ஒரு 10 பேரு, சாயந்தரம் ஒரு 15 பேரு, நைட்டுக்கு ஒரு 25 பேரு. ஏமா கடையோ ஆட்டக்கார பிள்ளை, டான்ஸ்கார பிள்ளையா? ஓ டான்சர். ஆமா, ஓ டான்சர். நீ என்ன மீட்டர் போட்டு ஏத்த சொல்ல போல? ஆமா டான்சர். சொல்லுங்க சார், உங்களை மாதிரி டான்சர் தான் எதிர்பார்க்கறேன். நீங்க யாரு வேணே? நீங்க டான்சரா இருக்கறனால நான் வந்து ஒரு பெரிய சினிமா டைரக்டர்மா. சினிமா டைரக்டர் சார். சார் வாயிலே வண்டி ஓடுறாங்க. ஓடு சார். வாயில வண்டி மட்டுமா ஓடும், எங்க வாயில என்னென்ன ஓடும் தெரியுமா? ஆமா ஆமா, நிறைய ஓடும். நீங்க அருமையா வாய் வச்சிருக்கீங்க, நீங்க வாயை வச்சு பொழைச்சுக்குவீங்க தம்பி. நீங்க அதை வச்சே பொழைச்சுக்குவீங்க தானே? கை காலை வச்சு. ஆமா, சரிங்க. தண்ணி டம்ளர் வச்சு கூட பொழைச்சுக்குவேன் சார். நீங்க டைரக்டர் தானே? என்ன போடுங்க சார். கவலைப்படாதமா, இது வரைக்கும் நான் ஏகப்பட்ட பேர்த்த போட்டுருக்கேன். ஏன் சார் ஸ்லோ மோஷனா சொல்றீங்க? ஒரு அதிர்ச்சி ஒரு இன்பத்தோட சொல்லவே மாட்டீங்க. இருக்குமா? சொல்லுங்க. அதிர்ச்சி கொடுக்கணுமா பப்பத்தை கொடுக்கணும்? கொடுத்துருங்க. அடிக்கடி கொடுத்துட்டே இருந்தோம்னா போர் அடிச்சு எல்லாமே கலக்கணும். சரிங்க, கலந்து வரணும். சார் என்ன உங்க படத்துல போடுங்க. கண்டிப்பா நான் போடுறேன். இல்லையா? போடுங்க. உங்களை படத்துல போட்டு சீக்கிரமா நான் முன்னுக்கு கொண்டு வந்துடுறேன். என்ன மாசமாக்க போறியா? குடும்ப கட்டுப்பாடு பண்ணதுக்கு அப்புறம் எப்படி மாசம் மாட்டேன்? அது உனக்கு தெரியுமா? குடும்ப கட்டுப்பாடு பண்ணியாச்சுங்க. 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிடலாம். வேலை என்னமோ பாரியா? அம்மா பாப்பா சொல்லுங்க. என்னுடைய படத்துல நீங்க தான் கதாநாயகி. நான் தான் கதாநாயகி. நீங்க தான் கதாநாயகி. நான் முடி எடுத்துட்டேன். என்னது? சமயபுரத்துக்கா பள்ளிக்கா? மொட்டையிலே சொன்னேன். பின்ன முடிவு எடுத்து விட்டு. முடிவு சொல்யூஷன், தீர்வு. தீர்வு. ஆமா, நான் முடிவு எடுத்துட்டேன். நீங்க முடிவு எடுத்துட்டீங்களா? நீங்களும் முடிவு பண்ணிட்டீங்களா? நானும் முடிவு பண்ணிட்டேன். படத்துல 2 பேருமே முடிவு பண்ணிட்டோம். தம்பி நீங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கீங்க? கோயிலுக்கு கிண்ணத்துக்கு வளர்த்துறீங்களா? ஒருத்தங்க கூட சேவிங் பண்ண முறையே இல்லையே.
சரி இருக்கட்டும், அவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இசையமைப்பாளர் நம்ம கதைக்கு. ஆமா. அப்ப நீங்க வந்து என்ன செய்யணும்னா நம்ம படத்துடைய கதையை கேளுங்க. அதாவது என்னோட படத்துக்கு பேரு உருளைக்கிழங்கு உருளாயி. என்ன உருளாயி அப்படி ஓரமா போய் பேலாயி பேரப்பாரு. அது இல்ல படத்துக்கு பேரு கர்ணக்கிழங்கு கற்பகம். இதை சொல்லாத நேரத்தே சொல்லல. வேண்டாமா? நல்லா வேற மாத்திக்க சொல்லு. எல்லாரும் சொல்லு, டக்குன்னு சொல்லு. சேனக்கிழங்கு செம்பகம். அப்படியே போயிடாம வேண்டாமா? செம்பகம் தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா கதை வேற வேற மாதிரி சொல்றேன். இருட்டறையில் ஒரு முரட்டை குத்து. அது வேண்டாமா? அதுக்கு எவ்வளவு சாதாரணமா சொல்ற இருட்டறையில முரட்டை குத்த? எனக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் அதுதான். எல்லாமே உனக்கு சாதாரணம். அப்ப தம்பி நீ குத்து, அந்த பக்கம் ஒரு பக்கம் கத்து. 5 பேர் தூக்கி போட்டி உன்னை எடுத்து 5 பேரு ஒரு காலத்துல பஞ்சுல வேண்டாங்க. பஞ்சுல வேண்டாங்களா? பஞ்ச பாண்டவரியா? பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர். அவங்களுக்கு ஒரே ஒரு மனைவி. அம்மா சொரகதை பூசணிக்காய் வேலை மூஞ்சி மோரகடை திரௌபதி பாஞ்சாலி. பாஞ்சாலி கதை கொடுக்க போறேன். பாஞ்சாலி அந்த அம்மாவுக்கு ஏன் பேர் வந்து? ஏன் பேர் வந்துச்சு? எப்படி வந்துச்சு? ஹிந்தியில வச்சிருக்காங்க பேரு. ஹிந்தியில வச்சிருக்காங்க. ஹிந்தியில வந்து 5 பேர் அவங்களுக்கு வந்து பஞ்சபாண்டவர்களா? பஞ்சபாண்டவர்கள். அந்த அம்மாவுக்கு 5 புருஷன். 5 புருஷன். அதாவது 1 2 3 4 5 5 பேருக்கு அந்த அம்மா கல்யாணம் பண்ணிருக்கனால பாஞ்சாலி. இதே தமிழ்ல அந்த அம்மாவுக்கு பேர் சொன்னாங்கன்னா என்ன? 1 2 3 4 5 5 அஞ்சலின்னு அஞ்சலி. அஞ்சலி ஏஞ்சல் அஞ்சலி அஞ்சலி ஏஞ்சல் அஞ்சலின்னு இருப்பாங்க. அதனால வந்து இப்ப வந்து இந்த பாஞ்சாலி அம்மாவோட கதை. பாஞ்சாலி 5 பேருக்கு அந்த அம்மா அலியா பத்தினி. பஞ்ச பாண்டவர்களுக்கு அந்த அம்மா வந்து கற்பு கரசி. ஏன் அப்படி அந்த அம்மாவுக்கு கற்பு கரசின்னு வச்சாங்க? 5 புருஷன் இருக்கும் போது கற்பு கரசி. 5 புருஷனை தவிர அந்த அம்மா மத்த ஆண்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்க. அதனால அவங்க பாஞ்சாலி கற்பு கரசி. எல்லாரும் அதே மாதிரி ஆயிரலாம்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு. தவறு இல்லையா? நம்ம நாட்டு தமிழ் முறைப்படி ஒருவருக்கு ஒருத்தியா தான் இருக்கணும். அவங்கதான் கற்பு கரசி இல்லையா? அப்படிங்கிறனால இந்த கதையை உங்களுக்கு தர்றேன். 5 பேருக்கு இப்ப அந்த ரீமேக்ஸ் பண்ணி படம் எடுக்க 5 பேருக்கு நடுவில் நீங்க மனைவியா இருக்கிறவங்க எப்படி வரணும், எப்படி இருக்கணும்? நீங்க ஜட்டியோட வரணும். ஜட்டியோட வரவா? இல்லையா? தவறாக நான் சொல்ல மாட்டேன். நீ நல்லா உட்கார்ற. ஜட்டி இல்லம்மா, சட்டி. சட்டி குழம்பு சட்டி. குழம்பு குண்டான்னு சொல்லாம சட்டியை தோத்து சட்டியில குழம்பு வச்சா பானையில செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. ஓ மண்சட்டி மண்பானை. எப்படித்தான் காலம் நாகரிகமா போனாலும் சொல்லுங்க, அந்த பானையில செஞ்சு சாப்பிடணும். சாப்பிடணும் படிச்சு அது மாதிரி செஞ்சு நல்லா இருக்கும் குடும்பம், உடல் நலத்துக்கு நல்லது. இப்ப வந்து நீங்க வந்து சட்டி எடுத்து வரீங்க. சட்டி எடுத்து வரேன். நீங்க எடுத்து வாங்க. கிளம்பி வரணும்ல. இப்படி சொல்லிட்டு இருந்தா மூட் அவுட் ஆயிடும். ஆமா மூட் இருந்தா தான் அவுட் ஆகும். ஆமா மூட் உனக்கு இல்லையா? மைண்ட் க்ளோஸ் ஆகி ரொம்ப ஓடிட்டு இருக்குது. தேவையில்லாம பேசக்கூடாது. வாய் இங்கே உடைச்சு நீங்க எடுத்து வந்துட்டீங்க சட்டி. அடுப்பு சும்மா திரு எரியுது. அடுப்பு சும்மா திரு எரியுது. நீங்க அப்படியே சட்டியோட போய் உட்கார்ந்துருங்க. ஏய் வெந்துருவியா? வெந்து போறதா? பின்ன அப்படியே குச்சி கிழங்கு மாதிரி வெடிச்சு போயிடும். வெடிச்சு போயிடும். அப்புறம் வாழை இலையை போட்டுதான் மூடி வச்சிருவாங்க. ஐயோ ஈ மொச்சிட்டு கிடக்கும். அது வேண்டாம். நீங்க பானை அடுப்புல வச்சீங்க. அடுப்பு எரிய அப்ப சட்டி சூடாயிரும். சூடானோட தண்ணியை ஊத்துவேன். தண்ணி கொதிக்கும். நல்லா கொதிக்கும் போது நீங்க கொஞ்சம் புடிச்சு நசுக்கிறீங்க. அந்த கிரகத்தை நாயா பிடிக்கணும். கருமம் முடிச்சு பண்ணமா என்னையா? நாட்டுக்கோழி குஞ்சு அப்படின்னு தெளிவா சொல்ல வேண்டியதான். அறிவிக்க குஞ்சு வெட குஞ்சு நாட்டுக்கோழி குஞ்சை பிடிச்ச உடனே உள்ள வச்சு அமைக்கணும். அப்படியே அமைக்க விட்டு எடுத்தீங்கன்னா எப்படி பிடிக்கணும்? மைக்க பிடிங்க. மைக்க பிடி எத்து இறக்கு நேரம் வச்சு இந்த மாதிரி குஞ்சை பிடிச்சாலும் எங்கேயாவது பார்த்துக்கமா? பார்க்கவே முடியாது. உங்ககிட்ட நான் அனுபவிக்கிறேன். அருமையா பண்றீங்க பாப்பா. செய்யுங்க. இந்த குஞ்சை பிடிச்சி சுடுதல் வச்சு அமுக்கி எடுத்தீங்கன்னா பொங்கல்லாம் புடுங்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஈஸியா வந்துடும். எப்பவுமே கோழி குழம்பு வைக்கும் போது இந்த நாட்டுக்கோழி குஞ்சை பிடிச்சி உள்ள அமுக்கி எடுத்து எப்பவுமே குஞ்சுல முடி இல்லாம சுத்தமா வைக்கணும் பாப்பா. சுத்தமா வச்சுக்கணும். ஆமா, ஏன்னா வயிறு வலிக்குள்ள. கண்டிப்பா. ஆமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? குஞ்சை பிடிச்சி உருவிட்டு அந்த குடலெல்லாம் உருவிட்டு அப்படியே தண்ணியில போட்டு அலசி எடுத்துட்டு நல்லா வரமிளகா எடுத்து மசாலா தேவையான நீங்க பேசுறதானே கேக்குது. நீங்க பேசுறதா சத்தியமா கேக்குது. ஆமா
அதனால அவங்க ஒரு நாடகம் நடத்துறாங்க. ஆமா. இந்த மாதிரி என்ன பண்றீங்கன்னா அந்த கோழி சுத்தம் பண்ணி எடுத்துட்டு நல்லா மசாலா சாந்து எடுத்து அந்த கோழி குஞ்சை பிடிச்சு நல்ல மசாலா வச்சு அப்படியே எல்லா பக்கமும் கோழி குஞ்சுல அவை பண்ணிடு. ஆமா சரிங்களா? நான் அப்படியே சாந்து பூசண குஞ்சு எடுத்து உள்ள விட்டுறேன். எண்ணெய் சட்டிக்குள்ள அப்படியே எடுத்து போது பொரிஞ்சு வரும் பாருங்க. கிரில் சிக்கன், பெப்பர் சிக்கன், லாலிபாப் சிக்கன், சிக்கன் 65 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நிறைய இப்படி வெரைட்டியா செஞ்சு. என்ன சாணி வெரைட்டியா? இல்ல வெரைட்டியா செய்யணும்னு ஆசைப்படுறேன். விதவிதமா சைஸ் விதவிதமா 64 வகை இருக்குது. 64 வகையிலையும் செஞ்சு முடிச்சிடு. பெண்கள் 4 வரை இன்பம் 100 வகை பா, ஆசை 100 வரை பால் 100 சுகம். இன்பங்கள் அத்தினி பத்தினி சித்தினி நிறைய இருக்குது. பெண்கள் 4 வகை, அதுல இன்பம் தான் 100 வகைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க எல்லாம் ஆடுங்க பாருங்க. உங்க ஆட்ட படத்தை பார்த்துட்டு நீங்க தான் கதாநாயகி படத்தை ஓடிடலாமா? போட்டுடலாமா? ஆட்டத்தை பார்க்கலாமா?
கரகாட்டம் நம்மளும் ஆடி பார்ப்போம் எல்லாரும் ஆடுறாங்க. ஆமா முந்தி முந்தி விநாயகனே கோடி என்னமா கரகாட்டத்தை இப்படி பண்றாங்க. முந்தி முந்தி விநாயகனே கோடி தேவர்களே அளவெடுத்து பார்க்கலாம். முந்தி முந்தி விநாயகனே முந்தி முந்தி விநாயகனே சூப்பரான ஆட்டம். சரிங்க. அதனால உள்ள இருக்கிற கலைஞர்களுடைய தன்மையை பார்க்கணும். ஆமா. நம்ம ரெண்டு பேரும் மட்டுமே வெளிப்படுத்த கூடாது. எல்லாரும் வெளிப்படுத்தணும். அப்பதான் உடம்புக்கு நல்லது. வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு துரத்தணுமா இல்லையா? அதனால ஐ லவ் யூ. லவ் யூ. லவ் யூ டு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு. நான் எப்படி லவ் பண்றேன்? எப்படி லவ் பண்றீங்க? காதலிக்கிறேன். காதலுக்கு அளவே இல்லம்மா. சொல்லுங்க. அளவுகோல் கிடையாது. அளவுக்கு மீறி உன்னை நான் லவ் பண்றேன். எப்படி நீ காதல் சொல்லிடவா? உங்கள்ட்ட சொல்லவா?